ஃப்ரெண்ட்ஸ், சாதாரணமாக ஒரு பாம்பு கடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? சீக்கிரமாக ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகும். இல்லைன்னா மிஞ்சி போனால் யாராச்சும் ஒரு ஹெல்ப்புக்கு கூப்பிடுவோம். ஆனால் நான் சொல்ல போகிற ஒருத்தருடைய ரிவெஞ்ச் கேட்டால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆவீங்க. நம்ம இந்தியா சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு ஃபார்மர் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் ஆனால் தூங்க போவார். ஆனால் அவருக்கு ஒரு ரூல் இருக்கு, நான் தூங்கும் போது யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. பட் அந்த ஒரு நைட் அவர் டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே ஒரு பாம்பு அவர் தூங்கிட்டு இருந்தப்போ சவுண்ட் விட்டுட்டே அவர் பக்கத்துல போகுது. ஆனா இவரும் இது சாதாரண ஒரு மஸ்கிட்டோட சவுண்ட் நினைச்சு சாதாரணமா விடுறாரு. ஆனா இந்த பாம்பு போக போக ஸ்லோவா அவர் கை மேலே ஏறுது. என்னடா சவுண்ட் வந்துட்டே இருக்குன்னு கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு கோப்ரா பாம்பு அவருக்கு மேல இருக்கு. அவர் பார்த்த பயந்த அவரு ஊரே கேட்கிற அளவுக்கு சத்தம் போட்டாரு. அந்த நேரத்துல அந்த பாம்பு கடிக்குது. அப்ப இருந்து அவருக்கு வலிலையும் பயத்திலையும் ஒரு ஷாக்லயும் ஒரு கோவத்தை ரிலீஸ் பண்றாரு. என்னன்னா, நீத்தா கடிப்பியா, நானும் உன்னை கடிப்பேன்னு அந்த பாம்பை பார்த்து சொல்லி அந்த பாம்போடைய வாழை பிடிச்சு அவர் அந்த பாம்பையும் கடிச்சு சாவடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வராங்க, வந்து கேட்கறாங்க இது எப்படி ஆச்சுன்னு. அவரு இதுக்கு என்ன சொன்னாருன்னா, அந்த பாம்பு தான் முதல்ல என்ன கடிச்சு அதனால வரைக்கும் அந்த பாம்பை கடிச்சுன்னு சொல்றாரு. இது கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி அடுத்த நாள் நியூஸ் ஹெட்லைன்ல வருது. என்னன்னா, ரிவெஞ்ச் எடுத்த பாம்பை தலையை கடுத்த மனிதன்ட்டு நியூஸ் வருது. இந்த நியூஸ்னாலேயே அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. ஆனா இந்த பாம்பு இவர் கடிச்சது இல்லையா, அதனால இந்த ஊர் மக்கள் இவர் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா, இவர் லைட்டா தான் கடிச்சிருக்கு, இதோட ஃபுல் டோஸரை கடிச்சிருந்தா எப்போ பல்லோகத்துக்கு போயிருப்பாரு சொல்றாரு. இதை பார்த்தா நாசேகர் படத்துல வந்த மாதிரி அந்த நாய் தான் முதல்ல என்ன கடிச்சது, அதனால வரைக்கும் அந்த நாய் கடிச்சது சொன்ன மாதிரி இருக்கு.